காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே சண்டே லீவு முடிஞ்சு மண்டே ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகிறதுக்கும் ஜாபுக்கு போகிறதுக்கும் ஒரு ஹெக்டிக்கான டே தான் இந்த மண்டே. அதே அந்த வீக் மண்டே லீவாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஹாப்பியான டே இருக்கவே முடியாது. ஆனால் லீவாக இருந்தாலும் குக்கிங்க்கு மட்டும் லீவே கிடையாது. எப்படியும் சமைச்சு தான் ஆகணும். அதனால வீட்டில் இருக்கிற ஒர்க் எப்பவுமே இருக்கும். முந்தின நாள் நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணியாச்சு. எல்லா டேயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான டீ கப்போட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மண்டேயும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு இந்த மந்தோட கிராசரி ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஹேண்ட்பேக் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லைனா ட்ராவல் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஷாப்பிங் முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையுமே நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நான் எதை ரீஃபில் பண்ணணும், எதை நம்ம மாற்றி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மந்த் நான் வாங்குகிற திங்ஸ் எனக்கு சில நேரத்தில் இந்த மந்த்தே முடிஞ்சிடும். இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் அது இருந்துச்சுன்னா எனக்கு அது வாங்க வேண்டிய தேவை இருக்காது. முதல்ல ரீஃபில் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நான் ரீஃபில் பண்ணணுமோ அந்த பாக்ஸஸை தனியாக எடுத்து வச்சுருவேன். ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கிற மீதியை எல்லாம் எடுத்து தான் முதல்ல ரீஃபில் பண்ணுவேன். ஸோ வாங்கிட்டு வந்ததில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஆயில் தான் ஃபில் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் பேக்கெட் நம்ம காலில் கையில் பட்டு உடஞ்சிரும்ன்ட்டு ஃபஸ்ட்டு நான் அதை தான் ரீஃபில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸையுமே எடுத்து நான் மாற்றி இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதை நான் வச்சுருவேன். ஷாம்பூக்கு எப்போவுமே நான் பாட்டில் வாங்க மாட்டேன், பேக்கெட் தான் வாங்குவேன். ஏன்னா நம்மளுக்கு பேக்கெட் தான் லாபமாக வரும். ஸோ நான் அதனால் பேக்கெட் தான் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட்டில் எப்போவுமே நம்மளுக்கு பாட்டில் தான் கிடைக்கும். பட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பேக்கிங்காகவே பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போவும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாட்டில் தான் கிடைக்கும். அதனால சின்ன ஸ்டோரில் தேடி தான் இந்த மாதிரி சரம் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி இங்கேயே எனக்கு கிடச்சிச்சு. நான் 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃபுட் ரிலேட்டடான திங்ஸ் தான் இருக்கும். வத்தல், மாவு, சீனி இந்த மாதிரி ஐட்டத்தை தான் நான் அதில் மெயின்டைன் பண்ணுறேன். இன்னொரு பாக்ஸில் சோப்பு, லிக்யூட் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஐட்டம் வச்சுருப்பேன். பட் நான் ஃபஸ்ட்டு ஒன்றா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த மாவுலலாம் இந்த சோப்போட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த கண்டெய்னரில் தம்பிக்கு அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் ஃபில் பண்ணிட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன டிப்ஸு இது தான். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆன்லைனில் கூட பார்த்துருப்பீங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. நான் அதில் ஒன்று தான் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நம்பவே முடியல இவ்வளோ தூரம் அதில் வந்து நுர வருமானு. பட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அதில் வலுவலாம் இல்லை. இது உண்மையாகவே ஹேண்ட்பேக்குக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். நியூ மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.